சென்னை மெட்ரோ ரயிலின் இரண்டாவது கட்ட திட்டத்திற்காக 7,425 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கேட்டுக் கொண்டுள்ளார். ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சில நாட்களுக்கு முன்பு கோவையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு 21,000 கோடி ரூபாய் கடனுதவியை ஒன்றிய அரசு பெற்று தந்ததாகவும், அதில் 5,880 கோடி ரூபாயை மட்டுமே தமிழ்நாடு அரசு செலவு செய்தது எனவும் கூறியிருந்தார். இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டமானது கடந்த 2017ஆம் ஆண்டில் ஒன்றிய அரசின் திட்டமாகவே தமிழ்நாடு அரசால் பரிந்துரை செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். பின்னர் ஜப்பான் நாட்டின் நிதி வழங்கும் ஜைகா நிறுவனத்துடன் இணைந்து தமிழ்நாடு அரசே இந்த மாபெரும் திட்டத்தை தொடங்கியது என அவர் தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசின் பொது முதலீட்டுக் குழுவின் பரிந்துரையின்படி சென்னை மெட்ரோ ரயிலின் இரண்டாவது கட்ட திட்டத்தினை ஒன்றிய அரசின் திட்டமாக அங்கீகரித்து ஒன்றிய அரசின் பங்கான 7,425 கோடி ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த திட்டத்திற்காக இதுவரை 18,564 கோடி செலவு செய்யப்பட்டுள்ளதாகவும், இதில் தமிழ்நாடு அரசு தனது சொந்த நிதியிலிருந்து 11,762 கோடி ரூபாய் செலவிட்டுள்ளதாகவும் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.